11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.2 8வது கணக்கு பார்க்கிறோம். a = a, b, c என்க. a மீதான மிகச்சிறிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு என்ன? a மீதான மிகப்பெரிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு என்ன? a ஆனது ஒரு சமான தொடர்பா அமையணும்னா மிகச்சிறிய செவ்வெண்மை என்ன, மிகப்பெரிய செவ்வெண்மை என்ன அப்படின்னு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணமானது a = a, b, c. இதை வைத்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா சிறிய செவ்வெண்மையுடைய சமான தொடர். அப்போ ஒரு சமான தொடராக அமையறதுக்கு உண்டான R1 முதல்ல கணக்கிட வேண்டியது. R1ங்கிற ஒரு உறவை எழுதிக்கிறோம். பண்புகளில் படிச்சிருப்போம். அந்தந்த மதிப்புகளே அந்தந்த மதிப்புகளுக்கு உறவாக அமையிறப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கணமானது கண்டிப்பாக ஒரு சமான தொடர்பாக அமையும். அதாவது உறுப்புகளை எப்படி எழுதிக்கலாம்னா a, a 3 உறுப்புகள் தான் இருக்குது. a, a, b, b மற்றும் c, c அப்படிங்கிற 3 உறவுகளையும் 3 உறுப்புகளையும் எழுதிட்டோம்னா இந்த தொடர்பானது ஒரு சமான தொடர்பாக தான் இருக்கும். இதை தவிர வேறு தொடர்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா இது ஒரு சமான தொடர்பு. R1 ஆனது தற்சுட்டு இது போல் இருந்ததுனாவே டைரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம் இது ஒரு சமான தொடர்புன்னு. 3 நிபந்தனைகளையுமே நிறைவு செய்யும். R1 ஆனது தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்புகள் ஆகும். 3மே நிறைவு செய்கிறதுனால R1 ஒரு சமான தொடர்பு ஆகும். இப்போ மிகச்சிறிய கணம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா a, a, b, b, c, c ஆகிய 3 உறுப்புகள் இருக்குது R1ல். தேர்ஃபோர் மிகச்சிறிய கணம் n of R1 அந்த மிகச்சிறிய கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் n of R1 = 3. அடுத்து இரண்டாவது நிபந்தனையில் மிகப்பெரிய செவ்வெண்மையுடைய கணம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. மிகப்பெரிய தொடர்பு அப்படின்னாவே அனைத்து மதிப்புகளுமே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ R2 அப்படின்னு எடுக்கிறோம். R2 பார்த்துட்டோம்னா எப்படி கணக்கிடுறேன்னா a, b, c கிராஸ் a, b, c அனைத்து மதிப்புகளுமே, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவுக்கும் அனைத்து மதிப்புகளையுமே இருக்கும். a, b, c. அடுத்து b, a, b, b, c. c, a, c, b, c, c ஆகிய அனைத்து மதிப்புகளும் இருக்கிற மாதிரி ஒரு உறவு நாம் எடுத்துக்கிறோம். அதை R2ன்னு குறிப்பிடுறோம். இந்த R2ல் அனைத்து மதிப்புகளுமே இருக்கிறதுனால இது அனைத்து பண்புகளையுமே நிறைவு செய்யும். தற்சுட்டு பண்பு அப்படின்னு பார்க்குறப்ப தற்சுட்டில் a, a, b, b மற்றும் c, c ஆகிய அனைத்து உறுப்புகளுமே Rல இருக்குது, R2ல் இருக்குது. தேர்ஃபோர் R2 ஆனது தற்சுட்டு தொடர்பு ஆகும். அடுத்து சமச்சீர் தொடர்பை பொறுத்தவரை a, b அதற்குண்டான வரையறை a, b belongs to R இருக்குது அப்படின்னா b, a belongs to R இருக்கணும். இங்கே a, b, b, a கணத்தில் இருக்குது, R2ல் இருக்குது. அதே போல் a, c இருக்குன்னா c, a இருக்குது. c, b இருக்குன்னா b, cயும் இந்த உறவில் இருக்கிறதுனால R2 ஆனது சமச்சீர் தொடர்பு ஆகும். அடுத்து மூன்றாவது கடப்பு தொடர்பை பொறுத்த வரைக்கும் 3 உறுப்புகள் வேணும். a, b belongs to b, c belongs to R எனில் a, c belongs to R. இந்த 3 உறுப்புகளுமே நமக்கு இருக்குது. இதே போல் அடுத்து a, b எடுக்கிறோம்னா அதுவும் இந்த மதிப்பிலேயே இருக்குது. அனைத்து உறுப்புகளுமே இருக்கிறதுனால R2 ஆனது ஒரு கடப்பு தொடர்பு ஆகும். R2 ஆனது ஒரு கடப்பு தொடர்பு ஆகும். 3 நிபந்தனைகளுமே நிரூபணம் ஆயிடுச்சு. எனவே R2 ஆனது
சமான தொடர்பு அமையும். சமான தொடர்பு ஆகும். மிகப்பெரிய கணம் R2. n of R2 equal to மதிப்பு 9. 9 உறுப்புகள் R2ல இருக்குது. எனவே செவ்வெண்மையின் மதிப்புன்னு பார்க்குறப்ப n of R2 என்பது 9 ஆகும். தேங்க்யூ.